சந்திர பகவானினுடைய ஆட்சி வீடு, குரு பகவானினுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். கால புருஷனுக்கு 4வது ராசியாக வலம் வர்றீங்க. தனக்காரகனுக்கு உச்ச வீடு. கடகராசி என்னவோ கஷ்டத்தை மறைக்கத்தான் ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் நமக்கு முதல்ல வந்து நிற்கிறது உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் தான். அதை பார்க்கக்கூடியவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது ரொம்ப பலவீனமான ஆளுப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் உங்களுக்குள்ள நமக்கு நிறைய வலிமை இருக்குது. மென்மையான மனசோட காரணமாக தான் கண்ணீர் வருது. எதிர்த்து நின்ன ஒவ்வொருத்தங்களையுமே கடகத்தை வந்து போட்டி போட்டுட்டு ஜெயிக்க முடியாது. ஆனால் கடகராசியை பாசம் அன்புங்கிற பேரால் அழிக்க பார்க்குறாங்க. நிறைய இடங்களில் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டுட்டோம். கடகராசி அப்படின்னாவே சும்மா அழுகாட்சி புள்ளப்பாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. கடகராசி பெண்களாவது பரவாயில்ல, ஏதோ அழுது தீத்துருவாங்க. கடகராசி ஆண்கள் என்ன செய்ய முடியும்? ரொம்ப வலிக்குது. இப்படி கண்ணீரும் கவலையுமா வாழ்க்கையை அப்படி முடிஞ்ச அளவுக்கு நகர்த்த முயற்சி பண்ணக்கூடிய கடகத்துக்கு உங்களுடைய வீடினுடைய அமைப்பு என்ன தெரியுங்களா? நீங்கள் ரொம்ப அழகானவங்க. சந்திர பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால அவராலையும் உங்களுக்கு துரோகம் நடக்குது. ஏன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா நிலையாக இருக்கிறது இல்லை. ஒருத்தர் மேலே கோபம் வருது. அரசு கண்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா போனால் போது பாவம்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். எல்லார் மேலேயும் அன்பும் பரிவும் காட்டியே பைத்தியக்காரர்களாக மற்றவங்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ராசியாக நீங்கள் நிற்கிறது ஒருத்தன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கிட்ட போனால் சும்மா கொஞ்சம் பாசமாக இருக்கிற மாதிரி பேசினா போதும், கவுத்தரலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்படி எத்தனை பேர் வீட்டில் இருந்து கூட பிறந்திருந்து பெற்றவங்களால் இருந்து கட்டிக்கிட்டு இருந்து நம்ம பெற்ற பிள்ளைகள் வரைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. அதை தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம வந்து நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் எப்போ தான் சரியாகும் கடவுளே, எந்த சாமி கிட்ட கேட்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. நான் உண்மையான உழைப்பு போட்டிருக்கேன், எப்போ என் வாழ்க்கை மாறுதோ அப்போ மாறட்டும் இப்படியும் சொல்கிறவங்களும் கடகராசியில் சேர்ந்தவங்க இருக்கத்தாங்க செய்கிறாங்க. இவங்களால் மற்றவங்க கஷ்டப்படுறத பார்க்கவே முடியாது. தியாகம், தாய் உள்ளம் கொண்டவங்க. தாய் உள்ளம். யார் முன்னாடி இவங்க வந்து துரோகம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட காசு பணம் இருக்கா இல்லையா எதையுமே பார்க்க மாட்டாங்க. உதவின்னு கேட்டுட்டா இல்லை உதவி அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சும்மா தெரிஞ்சால் கூட போதுங்க, அவங்க நடித்தாலும் பரவாயில்ல, ஓடி போய் உதவி செஞ்சு உபத்திரம் வாங்கிறதுனால முதன்மை ராசி கடகராசி தாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் இவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த வீடினுடைய ஒட்டுமொத்த சுகத்திற்கும் இவங்க பொறுப்புங்க. அந்த வீட்டினுடைய ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் இவங்க ஏற்றுக்குவாங்க. ஸோ இப்படி நம்ம இருந்து என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் கடகத்திற்கு அம்மன் சொல்லி பிரயோஜனம் கிடையாதுங்க. ஒன்றே ஒன்று தான் பிரயோஜனம். அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. நீ எல்லாம் இருக்கியே உன்னை உயிரோட அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் எப்போ தான் மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லையா? எதிர்பார்ப்பிற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு உச்ச வீட்டுக்கு சொந்தக்காரன்னு சொல்லக்கூடிய குருவால் உங்கள் வாழ்க்கை நிலை மாறப்போகுது. பொதுவாக குரு பகவான் அப்படிங்கிறவர் யாருங்க? நாங்கள் ஜோதிட ரீதியாக முழு சுபக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர். ஓகேங்களா? கடகராசிக்காரர் ஒருத்தர் வந்து என்கிட்ட ஜாதகம் கொடுத்தாலே நாங்கள் யோசிக்கிறது ஒன்றே ஒன்று தான். முதல்ல உங்களுக்கு கஷ்டங்கள் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம். அப்போது அவங்க என்கிட்ட கேட்பாங்க, என்னம்மா எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, கடகராசியை பொறுத்த வரைக்குமே மற்றவங்களால் ஏமாற்றப்பட்டு அவதிக்கு உள்ளாகி இருக்கிறவங்கிறது தான் இது வந்து உங்களுடைய அமைப்பு. 12 ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் அப்படின்னா கோபக்காரங்கன்னு சொல்கிற மாதிரி இவங்க அம்மா இருக்காங்கப்பா ஒரு வீட்டில், எல்லார் மேலேயும் பாசம் வச்சுருப்பாங்க. ஆனால் அம்மாவுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் பாசம் கொடுக்குறோமோ, எல்லாரும் அவங்க உணர்ச்சிக்கு வந்து பார்த்தா மதிப்பு கொடுக்குறோமோ இல்லை, அது போல தாங்க. ஸோ கடகராசிக்காரங்க சொல்லுவாங்க அவங்க அந்த கஷ்டம்
இந்த கஷ்டம், அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, எனக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் எவ்வளவோ வந்து பார்த்திங்கன்னா என் உசுரை கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. உங்கள் நிலையை உயர்த்தக்கூடிய அளவுக்கு குரு வந்து அவருடைய உச்ச வீரன் கடகத்துக்கு பயிற்சியாகி உங்களை சீரும் சிறப்புமாக வாழ வைக்க போகிறாருங்க. ஸோ இப்படிப்பட்ட நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வத்தை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாங்க. முடிஞ்ச உங்களால் மனசார இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு பதிவிடுங்க. இப்போ வந்து யோசிக்கக்கூடிய கடகத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, நான் ஏன் சொல்லணும், நான் ஏன் குரு வழிபாடு செய்யணும், குருவரில் இருந்தால் மட்டும்தாங்க நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். சில சூழ்ச்சிகளுக்கான முடிச்சை வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் அவிழ்க்க போகிறாரு. உங்களை உயர்த்தி அழுக பார்க்கக்கூடிய நேரத்தில் இவர் இருக்காருங்க. ஸோ இவர் வழிபாடு செய்கிறது ஒன்றும் குறை கிடையாது இல்லையா? சரி, விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். மந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கான பெயர் இருக்கு இல்லையா, உங்களை வந்து ஒருத்தவங்க அழைக்கிறாங்க அப்படின்னா அந்த பேரை சொல்லி அழைச்சா மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பு. அது கூடவே உங்கள் பேர் கூடவே தங்கம் செல்லம்னு சொல்லி கூப்பிட்றப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அது போல தாங்க ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அவங்களுடைய உரிய மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு செய்கிறப்ப அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பாகும். அந்த வகையில் குருவை வணங்கி குரு பகவானுக்கு உரிய மிகவும் சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி நம்ம தொடங்கும் பொழுது நமக்கு ஓம் வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னே குரு பிரசோதயாத். அதே மாதிரி குரு பகவானினுடைய ஸ்லோகம் தேவநாம்ச ரிஷிநாம்ச குரும் காஞ்சன சன்னியம் பக்தி பூதம் திரிலோகம் தாம் நவமி பிரகஸ்திபதிதம். இப்படி சொல்லும்போது குரு பகவானினுடைய அருள் வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லைங்க. கஷ்டங்களும் நஷ்டங்களும், அதாவது எல்லா விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகி போகுங்க. சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ முழு சுபக்கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. மிதுன ராசி அப்படின்னாவே குருவிற்கும் புதனுக்கும் ஆகாதுங்க. மிதுன ராசி வந்து புதனுடைய வீடு இல்லையா? ஸோ எதிரி வீடு. அவங்க இருந்துக்கிட்டு பெருசாக வந்து கடகராசியை கவனிக்க முடியல. இதனால் கொஞ்ச நாள் உன் வீட்டில் வந்து தங்கிக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அதிசார பயிற்சியாக வர்றாரு. அதிசார பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியிலையுமே நம்மளுடைய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 12 மாதங்கள் தங்கக்கூடியவர். இவர் ஒரு சுத்து வந்து போகிறதுக்கு 12 வருஷத்தை எடுத்துக்குவார். ஸோ 12 மாதம் 12 வருஷம். இந்த 12 மாதங்கள் மிதுன ராசியில் பயணம் பண்ணக்கூடிய இவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த நாட்களில் கடகராசியில் பிரவேசம் பண்ண போகிறாருங்க. சும்மா ஒரு அடி ஒரு 8 போயிட்டு வர்றது, இந்த வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதனால் என்ன நடக்கும்? குருவினுடைய இந்த நகர்வின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் மாற்றங்களை கொண்டு வர போகிறாரு. பணம் தொடர்பான விஷயங்களில், வேலை தொடர்பான விஷயங்களில் தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்க போகிறாரு. சிம்பிளாக சொல்கிறாங்க, தொழில் பண்ணுறீங்களா, வியாபாரம் பண்ணுறீங்களா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய புதிய தொழில் தொடங்கக்கூடிய பலப்படும், மனம் பலப்படும். உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நபர்கள், ஆசான்கள் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாங்க. அரசு கல்வி, ஆலோசனை, மதம் தொடர்பான வேலைகளில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. திடீர் வளர்ச்சி வரும். பதவி உயர்வு, பொறுப்புகள் எல்லாமே அதிகமாகும். நிதியில் பொறுத்த வரைக்கும் பணவரவு அதிகரிக்கும். சேமிப்பு அதிகமாகும். நீண்ட நாட்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்கும். கடனே இருந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய வகையில் பல வழிகள் பணம் வந்து சேருங்க. முதலீடுகள்னால லாபம் கிடைக்கும். இந்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பாசம் ஒற்றுமை அதிகமாகும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தினால கிடைக்குங்க. மன அமைதி அதிகமாகும். சண்டை சச்சரவுகள் குறையும். பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்தி உங்களுக்கு வரும். வண்டி வாகனம் சேர்க்கை இருக்குது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உருவாகுதுங்க. வீடு, நிலம், சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் அமையுது. பாதுகாப்பான ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க. சொத்து சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் நிலம், வீடு, பங்குகள், முதலீடுகள் இதன் மூலம் சொத்து சேருங்க. குடும்பத்தோடு சேர்ந்து பெரிய முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நீண்ட நாள் நிம்மதியான வாழ்க்கைக்கான ஆதாரம் உருவாகுதுங்க. இதே கோர்ட்டு கேஸு வழக்கு ஏதாவது இருக்குது, ரொம்ப நாளாக போயிட்டு வந்துட்டுருக்கேன்ப்பா, தலைமுறையாக கூட நடந்துக்கிட்டு இருக்குது, சொத்து பிரச்சனை அப்படின்னா கூட சரி, நீண்ட நாட்களாக இருந்து வந்த கோர்ட்டு கேஸு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. எதிர்ப்புகள் குறையும், சமரசம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. சரியான ஆதாரங்கள் கிடைச்சி உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும். அதே மாதிரி வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டில் வேலை, கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கும். பயணங்கள், யாத்திரைகள் மூலமாக அனுபவங்கள் பெருகும். கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சந்திர பகவான் பொதுவாகவே மனோகாரகன்னு சொல்லுவோம். மகிழ்ச்சி இருந்தால் வாழ்க்கை, கலைத்திறமை, செல்வம், புகழ், நல்ல பிள்ளைகள், நல்ல மனநலம், எல்லா விதங்கள்லையுமே ஒரு மாதிரி செழிப்பாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னா சந்திர பகவானினுடைய அனுகிரகம் தேவை. ஸோ இவரை அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் அதிபதினாவே கடகராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப அழகா இருப்பாங்க. இவங்க மற்றவங்களை பேசி மயக்கணும், ஏதாவது செயல்பாடுகளை ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல மற்றவங்களுக்கு தன்னால் ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஏன்னா நம்ம நிலாவை பார்த்து யாருங்க ரசிக்காத ஆட்கள் யாராவது இருக்காங்களா? அந்த போல தான் அழகு, பேரு, புகழ், எல்லா திறமையும் இருந்தாலும் கடகராசி கஷ்டப்படுறதுக்கான காரணம், எப்படி சந்திர பகவான் ஒரு 15 நாள் வளர்றதும் 15 நாள் தேயறதுமா இருக்காது. அதே போல தாங்க எப்போ இவங்க சந்தோஷமா இருப்பாங்க, எப்போ இவங்க கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. இவங்களுக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதனால தான் கடகராசி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மனசு அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு திருப்தி அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கவே இருக்காதுங்க. ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சே என்ன சொல்கிறது, நலிஞ்சு போன ராசின்னா அது கடகராசியை சொல்லலாங்க. கடகராசி அப்படின்னாவே என்ன தெரியுங்களா? தியாக உள்ளவங்க. அம்மாவுடைய மனசு தான் கடகராசி. அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக கூட இருக்கட்டுங்க. பெரிய பெரிய அதிகார தோரணை, அதிகார பதவியில் உக்காந்துருந்தாலுமே கடகராசிக்காரர்கள் கிட்ட அந்த என்ன சொல்லுவாங்க, பாவம் பார்க்கறது இந்த வேலை கடகத்துக்கிட்ட இருக்கும். அவங்க பாட்டுக்கு ரோட்டில் போயிட்டுருப்பாங்க. திடீர்னு யாராச்சும் ஒருத்தவங்க வருத்தப்படுறத பார்த்துட்டாங்க அப்படின்னா போதும், அப்படியே மனசு உருகி போயிடும். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மனம் உருகி போகக்கூடிய கடகராசின்னு தாங்க. உங்கள் மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப இலகன மனசு. இது எல்லாருமே பயன்படுத்திக்குவாங்க. எல்லாருமே உங்களால் நல்லா இருப்பாங்க. ஆனால் உங்களால் நல்லா இருக்க முடியாதுங்க. போட்டி, பொறாமை, அடடா இவன்லாம் நல்லா இருக்கானா, இவன்லாம் நல்லா இருக்காளா அப்படின்னு சுற்றியும் முத்தியும், ஏன் உங்கள் கூட பிறந்தவங்களாக கூட இருக்கட்டுமே, எல்லாருக்கும் உங்கள் மேலே ஒரு கண்ணு இருந்துட்டு தாங்க இருக்குது. இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? கண் திருஷ்டியாகவே கவலைப்படக்கூடிய ராசி கடகராசி. எல்லாருக்கும் நல்லது நினைப்பாங்க. ஆனால் சத்தியமாக இவங்களால் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு கூட துரோகம் நினைக்க தெரியாதுங்க. சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுறாங்க. ஜலராசி இவங்க. ஸோ பாசம் மிகுதி அதிகம், புரியுதுங்களா? தாய் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்க நினைப்பாங்க. மனசுனா தங்கமான மனசுக்கு சொந்தக்காரங்க. வெள்ளை மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வெள்ளை மனசு பிள்ளை குணம். ஓகேவா? அமைதியான குணம்னு நினைப்பாங்க. அமைதியாக இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. தெய்வத்துக்கிட்ட போய் வழிபாடு. 1,00,00,000 ரூபாய் கையில் கொடுத்தா கூட அதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னா சுயநலமாக சிந்திக்க தெரியாதுங்க. ஸோ இதை வச்சு நம்ம யாருக்காவது உதவி பண்ண முடியுமா, அப்படி இவ்வளவு கொஞ்சமாக போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அந்த போதும் அப்படிங்கிற அந்த கொஞ்சத்தை கூட மற்றவங்க யாருக்காவது தேவை இருந்தால் அதை விட்டு கொடுக்கறதுக்கு தயங்காதவங்க இந்த கடகராசிக்காரங்க. தன்னலம் இல்லாமல் வளர்ச்சி, தனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் நல்லதையும் எல்லாத்தையுமே கொடுத்தாலும் கடகராசி எடுக்கக்கூடிய பேரு புகழ் என்ன தெரியுங்களா? சுயநலவாதி. பெருசாக கொடுத்துட்ட, இப்படி மற்றவங்க கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாமல் இவங்களால ஒட்டுமொத்த வாழ்க்கையை சுரண்டிக்கிட்டு நல்லா இருந்தும் இவங்களை தூத்தக்கூடிய ஆட்கள் பல பேர். பல துரோகங்களை பல வகையில் சந்திச்சு கண்ணீராலேயே ஒவ்வொரு நாளும் கடந்து வரக்கூடிய ராசியிலும் கடகராசி தாங்க. இவங்களுக்கு அழகு இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, திறமை இருக்குது, எல்லாமே இருந்தும் ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னா
இவங்களுக்கு அலைப்பாயக்கூடிய மனசுங்க. இவங்க இவங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியாது, புரியுதுங்களா? அதாவது மனம் போன போக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்க நடந்துக்குவாங்க. இப்போ யோசிப்பாங்க, இந்த வேலை இன்னைக்கு செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சமயத்தில் மற்றவங்க யாராவது ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருப்பாங்க இல்லையா, அவங்க சிறப்பாக செய்யாமல் வேணும்னே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். அதை பார்க்கக்கூடிய கடகம் என்ன செய்யணும், ஏன்டா இப்படி பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருமே, அவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலை வெட்டியெல்லாம் அப்படியே போட்டுட்டு அவங்களுக்கு உதவிக்கு செய்ய போயிடுவாங்க. கடகராசி பெரும்பாலும் கஷ்டப்படுறதுக்கும் தோல்வி அடைகிறதுக்கும் காரணம் என்ன தெரியுங்களா? மற்றவங்களுக்காக மெனக்கிடுறது, மற்றவங்களுக்காக உழைக்கிறது, மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கறது, இதனால மட்டும்தான் கடகம் கஷ்டப்படுது. இது இல்லைன்னு கடகராசிக்காரங்க மறுக்கவே முடியாதுங்க. அதே மாதிரி இவங்களே நினைச்சாலும் அந்த மனசை மாற்றிக்கவே முடியறதில்ல. இவங்க நினைப்பாங்க, நம்ம இனிமேல் சுயநலமாக இருக்கணும், அவங்கள எல்லாம் இப்படி நடத்துங்க, அப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க, அப்படி எல்லா இடத்துலையும் உணர்ச்சி வசப்படுவாங்க. அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டங்க, அதாவது ஜோதிட ரீதியாக எல்லா கிரகங்களுமே தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நவ கிரகங்களினுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 30 நாளைக்கு ஒரு முறை, அதாவது அந்த மாதத்துக்கு ஒரு முறை இடம் மாறுறது, அதை பொறுத்து தான் தமிழ் மாதமே நமக்கு கணக்கெடுக்கப்படுது இல்லைங்களா? அதே மாதிரி சந்திர பகவான் 2 நாள் 6 நாள் 6 மணி நேரம் கரெக்டாக சொல்லுவாங்க. செவ்வாய் பகவான் 1.5 மாதம் 45 நாள்லேருந்து 60 நாள் எடுத்துக்குவாருங்க. புதன் பகவான் 30 to 45, குரு வருஷத்துக்கு ஒரு முறை, சுக்கிர பகவான் 25 to 30 நாட்கள், அதாவது ஒரு மாதம், சனி பகவான் 2 வருஷம், ராகு கேது பகவான் 1.5 வருஷம், கேது பகவான் 1 வருஷம். ஸோ 18 மாதங்கள். இப்படி ஒவ்வொரு கிரகமும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இடத்தை மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. புதன் அந்த இடத்துல சூரிய பகவான் சனி பகவானினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுதுங்க. இதோட இந்த யோகத்தை ஏன் நம்ம இவ்வளவு பெருசாக பேசுகிறோம் அப்படின்னா, 30 வருஷங்கள் கழிச்சு தாங்க இந்த சூரியனும் சனி பகவானும் சேர்ந்திருக்காங்க. இந்த சக்தி வாய்ந்த நவபஞ்ச ராஜயோகம் அப்படிங்கிறது 3 தசாப்தங்களும் உருவாகி இருக்கு. ஸோ இதனால கடக ராசிக்காரர்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கை உருவாக போகுது. அது எந்தெந்த இடங்களில் சிறப்பான காலகட்டமாக இருக்க போகுது, தொழில் எப்படி சிறப்பான மாற்றத்தை கொடுக்க போகுது, வேலையில் என்ன மாற்றங்கள் நிகழ போகுது, குடும்பத்தில் என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். மதிப்பு, மரியாதை, புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இதுவே சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னா முடிக்கவே முடியாத வேலைகளை கூட சரியாக முடிக்கிறதுக்கு சிறந்த காலமாக இருக்கும். உங்களுடைய தலைமைத்துவத்திறன், நிர்வாகத்திறன் எல்லாமே வலுவாக இருக்க போகுது. அதே மாதிரி பல்வேறு ஒப்பந்தங்கள்ல இருந்து லாபத்தை பெறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகங்க. புதிய வியாபாரத்தை தொடங்குவதற்கும் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இதில் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுதுங்க. இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நேர்மறையான பலன்களை கொடுக்க போகுது. திடீர் பணவரவு, தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சி, புதிய பொறுப்புகளுக்கான வாய்ப்புகள், உங்களுடைய ஆஃபீஸ், நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முடிவு கிடைக்க போகுது. கூட வேலை பார்க்குறவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மேலதிகாரிகளே உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. நிறைய புதிய விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய நிதிநிலை நல்ல வலுவாக இருக்கிறதுனால பெரிய தொகையை சேமிக்க முடியும். குடும்ப வாழ்க்கையிலையும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட தரமான நேரத்தை செலவழிக்க போறீங்க. ஆரோக்கியமான உரையாடல் கடகராசினோட வாழ்க்கை துணைக்கிட்ட இருக்கும். கடந்த கால பிரச்சனை கூட இப்போ முடிவுக்கு கொண்டு வர போறீங்க. இந்த நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது வாழ்க்கையில கடகராசிக்காரர்களுக்கு பொற்காலத்தை அளிக்க போகுது. இந்த யோகம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான விஷயங்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுது. எந்த வேலை வேணால் முடிக்க முடியாமல் நீங்கள் போட்டு வச்சுருக்கலாங்க. ஒரு வீடு கட்டுற வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு தொழில் தொடங்குற வேலையாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வேலையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலைகள் எல்லாமே இப்போ சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க. குறிப்பாக சட்ட சிக்கல்களில் இருந்து நிவாரணம் கிடைக்குங்க. இதோட வியாபாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லாபங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் எல்லாமே இப்போ கிடைக்குங்க.
மேலும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கிறதுனால, நல்லிணக்கம் நனைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இப்போ நிறைவேறுங்க. முழிச்சுக்கிட்டே இருந்தீங்க, உயர்வே இல்லை, ஆனால் உழைப்புக்கேற்ற உயர்வும் வெற்றியும் இப்போ உங்களை தொடரப்போகுது. அதே மாதிரி காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கைக்குரியதாக மாறப்போகுது. உங்களுடைய மனைவி அல்லது காதலி உறுதுணையாக ஆதரவு கொடுப்பாங்க. மொத்தத்தில் நம்பிக்கையோட உற்சாகத்தோட நீங்கள் முன்னேறதுக்கான சிறப்பு நேரமாக இந்த நவபஞ்சம ராஜயோகம் அமைய போகுதுங்க. இந்த நவபஞ்ச ராஜயோகம்னு சொல்கிறியம்மா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நவ அப்படின்னா 9ங்க, 9ஆம் வீட்டின் அதிபதி, 5ஆம் வீடு, பஞ்சமம் அப்படின்னா 5ஆம் வீட்டோ அதிபதியுங்க. நல்ல இடத்துல இணையறதுனால உருவாகக்கூடிய ஒரு பெரிய யோகம் தாங்க இந்த நவபஞ்சம ராஜயோகம். இப்போ கன்னி ராசியில் சனி அமைதி, தாமதம், கட்டுப்பாடு, சூரியனை பொறுத்த வரைக்கும் அதிகார மதிப்பு. ஸோ 2 பேருடைய இணைவு அப்படிங்கிறது ஒரு அரிதான நிகழ்வுங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கன்னி உங்களுக்கு 3ஆம் பாகம். ஸோ 3ஆம் பாகம் அப்படிங்கிறது துணிவு, முயற்சி, உடன்பிறப்புகள் இது தொடர்பான இடங்க. சனி சூரிய பகவானினுடைய இணைவு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ மன வலிமையை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும், தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய பெரும் சக்தி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வருமானம்